சார் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பதிவாயிருந்தது. அதில் வந்து ஒரு அரசியல் தலைவரை வந்து ஒரு மூதாட்டி வந்து அடிக்கிறாங்க. போஸ்டரில் இருக்கிற ஒரு இதை வந்து அடிக்கிறாங்க. அதை ஒரு சின்ன பையன் வந்து வீடியோ எடுத்திருந்தார். கடைசியில் வந்து அந்த சின்ன பையனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்தது. அதுவும் எந்த விதத்தில் அப்போ அந்த கருத்துரிமை அப்படிங்கிறது இருக்குத்தானே சார் செய்யுது? அதாவது இதுலேயும் வந்து ஆதாரம்னு ஒன்று இருக்குது. ஒரு நல்ல மனிதர் இருக்கார். அந்த நல்ல மனிதரை வந்து அவருடைய பேரையும் புகழையும் கெடுக்கிறதுக்காக யாரோ ஒருத்தவங்க ஒரு தவறு செய்கிறாங்க. அவங்க தவறு செய்கிறாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, அவரோட புகழை கெடுக்கிறதுக்கு நான் அதை பப்ளிஷ் பண்ணுறதுன்றது அது தவறு தானே. ஒரு நல்ல மனிதர் இருக்கார், நல்ல மனிதர், ஓகே. அவர் கெட்ட மனிதர்னா நீங்கள் என்ன செய்யணும்? அந்த மாதிரிலாம் வந்து வீடியோ பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் புகார் கொடுக்கணும். சம்மந்தப்பட்ட துறையில் அவர் என்ன தவறு செஞ்சாரோ அதை புகார் கொடுக்கணும். புகார் கொடுத்து அதை நீங்கள் வீடியோவாக போட்டிங்கன்னா ரைட், கரெக்டுன்னு சொல்லலாம். இதெல்லாம் சட்டப்படி தான் செய்யணும். சட்டத்தை விட்டுட்டு வேறு ஏதோ கண்ணாமண்ணான்னு அவங்கள அவதூறு பரப்பி, இன்னும் ஒரு சில நேரங்கள்லாம் பார்க்குறேன், ஒரு சில தலைவர்களை வந்து ஒரு 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 பேய் வடிவத்தில் வச்சு பண்ணுறது, அதெல்லாம் வந்து புகார் கொடுக்காதனால தப்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த வீடியோ எல்லாம். ரெண்டாவது, புகழ் பெறாதனால தப்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது வந்து நிறைய வைரலாக போச்சு அப்படின்னா நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சில நேரங்களில் இந்த யூடியூப் மானிட்டைசேஷன், இன்ஸ்டாகிராம் மானிட்டைசேஷன், அதில் பணம் வருன்றதுக்காக நிறையா பண்ணுவாங்க. அதை ஒரு தொழிலாக பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இது ஒரு எச்சரிக்கை தான். அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் சேர்த்த பணத்தை விட இழந்த பணம் வந்து அதிகமாக இருக்கும் எதிர்காலத்தில். அதனால் அது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் பண்ணணும்.